பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும், இதான் மெயினாக பார்க்குறோம். திருவோணம் அப்படின்னாலே நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கலாம், நட்சத்திர பலன் பார்க்குறோம். ராசி பலனுக்குன்னு தனியாக மகர ராசிக்கு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் அடிஷனலாக மகர லக்னத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அதை பாருங்கள். இங்கே நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது, இந்த வருஷத்துல முக்கியமா 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கு. மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு இருக்கு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் மீனராசிலேருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசிலேருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக இந்த 4 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி, இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய வீடு, இவங்க எந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கெல்லாம் பலன் செய்ய போறாங்க, இதையெல்லாம் கணக்கெடுத்துட்டு மற்ற கிரகங்களையும் கணக்கெடுத்து நம்ம இப்போ பலன்களை பார்க்குறோம். திருவோணம் முதல்ல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்குறோம். அடுத்து உங்களுடைய வேலை வாய்ப்புகள், அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸ், அடுத்தபடியாக உங்களுடைய எஜுகேஷன், அதுக்கடுத்து திருமணம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம், மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா, வருமானம் இருக்கா, சம்பாத்தியங்கள் இருக்கா, இல்லை வரவுக்கு மேல் செலவுகள் இருக்காங்கிறத பார்க்குற போது, வருமானங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த வருஷம் செலவுகளும் உண்டு. ஆக லைஃப்ல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருந்தாலும் அதற்கான செலவுகளும் பெரிய லெவல்ல இருக்கு. அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க எதிலையாவது பெரிய லெவல்ல முதலீடு பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு அதற்கான பொருளாதார வசதி இல்லை என்றால் தேவையற்ற செலவினங்களை தவிர்க்க பாருங்க. இது இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியம். அடுத்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஜாப் எப்படி இருக்கு, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, உங்களுடைய கரியர் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குற போது மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். ஏற்கனவே நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க, அதாவது இங்க வேலை அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், எனி அதர் நல்ல பேர் போன கம்பெனிகள்ல வேலை செய்யலாம். ரிப்பீட்டட் கன்சல்ட், இதுதான் இங்க சர்வீஸ். இந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டான மே 14க்கு அப்புறம் நீங்க நினைச்ச வேலை கிடைக்கும். என்ன வேலையை நீங்க எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனை நான் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன், வேற ஏதாவது இன்சென்டிவோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இது அத்தனையுமே மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. ஆக ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்க ஐடியில இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. எந்த அளவுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு தேடுதல் என்பது இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நல்லா இருக்காதானா கண்டிப்பா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை நீங்க விஆர்எஸ்ல வரலாம் அல்லது ஆட்டோமேட்டிக்காவே ரிட்டைர்மெண்ட் ஆகலாம், அவ்வளவுதான். ஆனால் லைஃப்ல உங்களுக்கான பெட்டர் ஜாப், பெட்டர் பிளேசஸ், அதாவது நல்ல காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த காலங்கள்ல உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள், உங்க சுப்பீரியர் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வேலையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவும் நல்லா இருக்கு. ஆக இந்த காலங்கள்ல வேலை ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குங்கிறத பார்த்தோம். உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். குறிப்பா மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பிசினஸ் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். அதனால உங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கு. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கு. ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து அந்த பிசினஸை பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைப்பீங்க. உங்களுக்கு உயர்கல்வி, ஹையர் ஸ்டடி எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. இந்த காலத்துல ரொம்ப நாளா மேரேஜ் நடக்கல, திருமணம் ஆகல, டிலே ஆயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. திருமணம் கொஞ்சம் காலதாமதமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலங்களில் நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் பண்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருந்தால் கடன் குறையும், நோய் இருந்தாலும் நோய் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எதை எப்படி இருந்தாலும் திருவோண நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்கு. நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாம இந்த வருஷம் உங்களுடைய சேல்ஸ் இருக்கு. அதுலயும் இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் உண்டானா கண்டிப்பாக திருமணம் உண்டு. குழந்தை இருக்கான்னா கண்டிப்பா குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் லேட்டா கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணுங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு. விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த காலத்துல நீங்க கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மே மாசத்துக்கு 14ஆம் தேதிக்கு முன்னாடி கம்பெனி மாறுறதுக்கான முயற்சி பண்ணுங்க. கம்பெனி கண்டிப்பா டெஃபினட்டா மாறுவீங்க. திருவோண நட்சத்திரத்துல பிறந்த நீங்க பெரிய லெவல்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மே மாசம் 14ஆம் தேதிக்கு மேல அதெல்லாம் பண்ணுங்க. ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க ஹையர் ஸ்டடி உங்களுக்கு உண்டு, ஹையர் எஜுகேஷன் உண்டு. ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய லெவல்ல நோய் இருந்தால் நோய் குறையும். நோய் மட்டுமல்ல, பெரிய லெவல்ல கிரானிக்கா ஏதாவது டிசீஸ் இருக்கு, கடனும் குறைவதற்கு நோயும் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நம்மளால எனக்கு மேரேஜ் நடக்கல, டிலே ஆயிட்டு இருக்கு, திருமணம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கு, பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்பாள் ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பிரதானமா பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் நீ நினைச்சதுக்கு மேல வெற்றி கட்டும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.